கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ். இதுக்கு 4-5 உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி எடுத்துக்கிட்டேன். இதில் பெப்பர் தூள், சால்ட்டு, பீஸா சீசனிங், கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆனதும் நறுக்கின பூண்டு, நறுக்கின வெங்காயத்தழை இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சீஸ் க்யூபை துருவி இதோட நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு நம்ம பைண்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு 4 ப்ரெட்டு பீஸை மிக்சியில் சேர்த்து நல்லா தூள் செஞ்சு இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு 4 ப்ரெட் பீஸ் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா நான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நல்லா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பைண்டிங் கொடுக்கறதுக்காக நான் ஜவார் ஆட்டா எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா லைட்டான செலரியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸா நக்கட்ஸாக கட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை இந்த செலரியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணி நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த பைட்ஸை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எப்போ வேணுமோ எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. நம்ம பேஜை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.